நான் மனுவேல். இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தாலுக்காவில் இருக்கிற புதுப்பட்டிங்கிற ஊரில் கம்மாய் பகுதியில் வந்து புதிய கட்டடத்தை சார்ந்த பல தொழில் தகவல் வந்து தெரிய வந்திருக்கு. பல பொருட்கள் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. புதுப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற அந்த கம்மாய் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்கோடை வந்து கிடச்சிருக்கு. அந்த கட்கோடையோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்ரு, அகலம் வந்து 4.5 சென்டிமீட்ரு. இந்த கட்கோடை வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப வலுவழுப்பாக வந்து ரொம்ப ஊச்சம் இல்லாமல் வலுவழுப்பு இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருந்திருக்கு. இதை வச்சு அந்த கட்கோடாரியை பார்க்கும்போது அது வந்து கோடாரியை மட்டும் இல்லாமல் செதுக்கிறதுக்காண்டி ஒரு பொருளாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. அப்புறம் இந்த கம்மாய்பகுதியில் இருக்கிற மணல் மெட்டில் இருக்கிற அரிப்பின் காரணம் வந்து பல உடைந்த மண்பானைகள் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து முதுமக்கள் தாலி வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து இரட்டை அடுக்கில் பல முதுமக்கள் தாலி வந்து அந்த பகுதியில் வந்து உடஞ்ச நெல்லில் இருக்குது. அதாவது ஒரு முதுமக்கள் தாலி, அதுக்கு மேலே இன்னொரு முதுமக்கள் தாலிங்கிற அமைப்பில் வந்து ஒன்றுக்கு மேலே வந்து இன்னொரு முதுமக்கள் தாலி வந்து கிடச்சி அந்த பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் வந்து முதுமக்கள் தாலி வந்து அந்த பகுதியில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரும்பு உருக்கு இருந்ததுக்கான இரும்பு எச்சங்கள், அதாவது வந்து ஒரு மண்மண்டத்து மேலே வந்து இரும்பு ஒட்டியிருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கிடச்சிருக்கு. இதன்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் கிடைச்ச பொருட்களை வச்சு இது வந்து புதிய கற்காலமான சுமார் கிமு 3000 கிமு 1000 வரைக்கும் இருக்கிற காலத்தை சார்ந்தது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. புதிய கற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது புதிய கற்காலத்தில் வந்து வேளாண்மை விலங்குகளை வளர்க்குறது வந்து பல கருவிகள் வந்து உருவாக்குறது, மண்பாட்டம் செய்கிறது, இதே மாதிரி பல புது விஷயங்கள் வந்து உருவாக்குறது, அது வந்து தொழில்நுட்பம் சார்ந்த பல விஷயங்கள் உருவாக்குறது வந்து அந்த புது கற்காலத்தில் வந்து மனிதனுக்கு வந்து கண்டுபிடிச்சான். ஸோ அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இங்கே கிடச்சிருக்கிற கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல தீட்டப்பட்ட நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பல மண்பாட்டங்களை வந்து யூஸ் பண்ணுற வகையிலையும் ரொம்ப பெரிய மண்பாட்டங்கள் கிடச்சிருந்தாலும் இந்த பகுதியில் வந்து முதுமக்கள் தாலி ரொம்ப அதிகமாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய கற்காலத்தில் தான் பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாலியில் வந்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் வந்து இருந்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி புதைக்கிறவங்களை வந்து சேர்த்து அவங்களுக்கு பிடித்த பொருட்கள், அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் சேர்த்து புதைப்பாங்க. இதே மாதிரி அடக்கமானவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பானை வச்சு முதுமக்கள் தாலிங்கிறது மிகப்பெரிய ஒரு பானை வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து முதுமக்கள் தாலியோட இரும்பு உருக்கலைங்கிற இடம் வந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து புதிய கற்காலத்தை சார்ந்த பல விஷயங்கள் கிடச்சிருக்கு. அந்த காலத்துலேருந்து இந்த பகுதியில் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து இன்னும் அகலாய்வு பண்ணால் பல விஷயம் வந்து கிடைக்கலாங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதான் வந்து புதுப்பட்டிங்கிற கம்மாயில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கற்காலத்தை சார்ந்த வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேற பற்றி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.